வணக்கம். விஜய் சார், ஒரு பணிவான வேண்டுகோள். நீங்க ரீ எலெக்ஷனை சந்திக்கிறது தான் சிறப்பு. ஏன்னா இப்பயே ஆரம்பத்திலே இப்படி இழுத்தடிக்கிறாங்க. திருமாவளவன் சாரா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, நாங்க திமுகவோட இருந்துட்டு நீங்க ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னா கொஸ்டின் கேட்போம் அப்படின்றாங்க. அப்ப இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, அப்ப திமுக கூப்பிட்டாங்கன்னா இவங்க எப்ப வேணா திமுகவோட போய் சேர்ந்துருவாங்க. அப்ப திரும்பி ரீ எலெக்ஷன் தான் வரும். அதனால நீங்க ரீஎலெக்ஷனை சந்திக்கிறதே பெஸ்ட் நான் சொல்லுவேன் சார். சுயேட்சையா நம்ம ஆட்சி அமைக்கலாம். யாருக்குமே நம்ம பதில் சொல்ல அவசியம் இல்லை. நம்ம நினைக்கிறத நம்ம செய்யலாம் மக்களுக்கு. திருமாவளவன் சார், உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். இப்ப நீங்க இப்படி இழுத்து அடிக்கிறீங்க. இப்பயே பாத்தீங்கன்னா உங்களோட மக்கள் பாதி பேர் விஜய் சாருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் உங்க மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்க மேல ரொம்ப வெறுப்பா இருக்கிறாங்க. என் மனசாட்சி சொல்லுது. அடுத்த எலெக்ஷன்ல நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வர்றதே ரொம்ப கஷ்டமாயிரும். உங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு, விஜய் சாரோட சேர்ந்து மக்களுக்கு, உங்க மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அது தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. உங்க மக்கள் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. அதனால தயவுசெய்து மற்றவங்க சொல்றதை கேட்டு இந்த மாதிரி விஜய் சார் ரொம்ப அலைய வைக்காதீங்க. நன்றி, வணக்கம்.